தங்கமயில அந்த குடும்பத்துக்கு எதிராகவே சாட்சி சொன்னதுனால மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் நிற்க அந்த பொண்ணே சாட்சி சொல்லிடுச்சு. இந்த நகைகள் எல்லாமே எங்கள் வீட்டில் போட்டது எல்லாமே உண்மையான நகைகள் தான், இங்கே வந்திருக்கிறது எல்லாமே கவரிங் நகைகள்னு இந்த பொண்ணே சொன்னதுக்கு பிறகு எங்களால் நம்பாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்க, பாக்கெட்டில் இருந்த ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. ஒரு மருந்து பாட்டில் எடுத்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி இவ கூட சேர்ந்து வாழணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னது தான். இவ கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன், இவ என் கூட வாழணும்னு எந்த முடிவெடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் சரி, இப்போ இந்த நகையை காரணம் காட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு முடிவெடுத்தால இனி இவ கூட சேர்ந்து வாழ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் மருந்தை தான் வாயில் ஊற்றிட்டு குடிச்சு வாமிட் பண்ண இதை பார்த்துக்கிட்டு இருக்க தங்கமயில் ஓடி போய் கதறி துடிச்சு அழுகிறாங்க. மாமா என்னம்மா பண்ணிட்டேன்னு ரொம்ப கதறி அழுகிறாங்க. இங்கே சரவணா கிளம்பிட சரவணான்னு சொல்லிட்டு மயங்கி கீழே வாந்தி எடுத்து அந்த நுரையெல்லாம் தள்ளி கிடக்கிற சரவணன் பக்கத்தில் தூக்கி வச்சு கோமதி ரொம்ப அழுகிறாங்க, கதறி துடிக்கிறாங்க. என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல இதோ பண்ணிட்டோம் மேடம், இதோ வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கான்ஸ்டபிளும் என்னம்மா என்னாச்சு, ஏதாவது காத்தெல்லாம் வரட்டும் கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நகர விடவும் செய்ய என்ன மருந்து இதுன்னு எடுத்து செக் பண்ணவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில் குடும்பம் எல்லாருமே பதறி துடிச்சு அழுகவும் செய்ய ஐயோ மாப்பிள்ளை என்ன ஆச்சு மாப்பிள்ளைன்னு ஓடி வந்து பாக்கியம் தொட வரும்போது கோமதி கையை பிடிச்சி தட்டி விடுறாங்க. என் பையனை தொடர வேலை வச்சிருந்தா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இங்கே கோமதி அழுகட்டே சரவணா உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்து எப்படியெல்லாம் நான் உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஏண்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. கூடவே இங்கே பாண்டியனும் அழுகிறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு தான் மாமா நான் இவ்வளோ போய் சொல்லிட்டேன், எல்லாமே நேன் தப்பு தான், அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்க கூடாது, உங்கள் வீட்டில் இருக்க யார் மேலேயும் நான் கேஸ் கொடுத்துருக்கக்கூடாது, என்னை நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் மாமா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் நான் தான் பொய் சொல்லிட்டேன், பொய் சொல்லி உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டேன், அதுக்கு வேணால் நான் மன்னிச்சிருங்க மாமா, உங்ககிட்ட நான் 10,000 தடவைக்குமே உங்ககிட்ட நான் 1000 தடவைக்கு மேலே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது மாமா, உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன், இப்போ ஏமாமா என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்தீங்க, நானும் வந்துடுறேன், என்னால் உங்களை விட்டுலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுக. ஏமா இப்போ வந்து நாடகம் போட்டு என்னம்மா பண்ண போகிற நீ, சரவணன் வாழ்க்கையை முடிக்கணும்னு இனியும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு பழனிவேல் சொல்ல. இல்லை சித்தப்பா, நான் எதுவும் பண்ணலை அம்மா, எல்லாம் உன்னால தான், உனக்கு இப்போ சந்தோஷமா, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி இப்போ எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா, வரதட்சணை கேஸ் போடும்போதே சொன்னல அதெல்லாம் வேண்டாமா போடக்கூடாதுன்னு சொன்னபோது கூட கேட்கல, என்னையவும் இப்படி பொய் சாட்சி சொல்ல வச்சு என் மாமாவுக்கு எதிராகவே என்னை திருப்பி விட்டல, இப்போ கூட நகை விஷயத்தில் என்னை மிரட்டி தானமா இப்படி பொய் சொல்ல சொன்னேன், 8 பவுன் தங்க தானமா எனக்கு நீ போட்ட, 80 பவுன் நகை போட்டதா திரும்பவும் இதே இடத்துல பொய் சொல்லி என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சா அவங்களும் அதை நம்பினாங்க, நானும் வீட்டுக்கு போகலான்னு சந்தோஷப்பட்ட நேரத்தில் மாமா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி என்னை வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரே, அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருந்தா கூட அவர் சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்துட்டே இருந்திருப்பேனேன்னு எங்கள் தங்கமயில் அழுதுகிட்டே இருக்கேன். தங்கமயில் வாயிலேருந்து ஒரு உண்மையை வரதை பார்த்ததும் போலீஸ் அதிர்ந்து போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் லேசாக கண்ணு முழிக்கிற சரவணன் கிளம்பி நிற்க, நீ சரவணா அப்படின்னு அழுகிற எங்கள் கோமதியும் பாண்டியனும் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பாண்டியனை கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லையான்னு அங்கே போலீஸும் கேட்குறாங்க. இல்லை மேடம், இது தப்பு பண்ணவங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக நான் போட்ட ட்ராமா தான் இது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பழனிவேலும் ஆமாம் மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வாயிலேருந்து வந்த எல்லா உண்மையும் நீங்களே கேட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்ல, போலீஸ் அப்போ தான் அங்கே தங்கமயில் பக்கம் அவங்க குடும்பத்து பக்கம் திரும்பவும் பார்க்கவும் செய்கிறாங்க. இல்லை மேடம் அது வந்துன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த ட்ராமா ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணது தான் மேடம், எப்படி இருந்தாலும் இந்த குடும்பம் எவ்வளோ கோல்மால் பண்ணி வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முடிவு பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே எங்கள் மீனாவும் ராஜியும் எங்ககிட்ட சொன்னதான் செஞ்சாங்க, ஏதாவது ஐடியா பண்ணியாகணும், அங்கே தங்கமயில் வாக்கா வாயிலேருந்து உண்மை வர வைக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த ட்ராமாவை நாங்கள் இங்கே பண்ணோம் மேடம், எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்த சொன்னாலுமே நீங்கள் இதை நம்ப போகிறதும் இல்லை, அதை தப்பு பண்ணவங்க வாயிலேருந்து உண்மை அவங்களே ஒத்துக்கிட்டா அப்படின்றதுனால தான் மேடம் இதை நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல, வெரி குட், ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறத நினச்சி நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கே ரொம்ப பயம் வந்துடுச்சு அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு, என்னம்மா இதெல்லாம் உங்களையும் உங்கள் ஏழ்மையும் நம்பி நீங்கள் கொடுத்த கேஸை நான் எடுத்துக்கிட்டு தப்பே பண்ணாத மொத்த பேரையும் உள்ளத்தில் நான் ரெடியாக இருந்தேன், ஆனால் தப்பு பண்ணது நீயும் குடும்பமாமா அப்படின்னு சொல்ல, மாமா உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேல் ரொம்ப அழுக. நீ எல்லாம் பேசவே பேசாதடி, இனி உன் முகத்தில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்போ கூட நான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணாமல் இருந்தேன்னா இதே ட்ராமாவை கண்டினியூ பண்ணியிருப்பல, திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து நின்று எங்கள் எல்லாரையும் காயப்படுத்திட்டே இருந்திருப்பல, மேடம் இவன் முகத்தை பார்க்க கூட முடிக்கல, தயவு செஞ்சு இவளை இங்கேருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. சரவணனும் சரவணா கொஞ்சம் வெளியே வான்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு பழனி வெளியே போக, பார்த்தீங்களா மேடம், ஏற்கனவே அவன் சொன்னது தான் இப்போ செஞ்சுட்டானோன்னு நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் பதறி துடிச்சு போயிட்டோம். மேடம் தயவு செஞ்சு எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அதை தீர விசாரிங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மன்னிச்சிருங்க சார், நானும் இந்த குடும்பம் சொல்கிறத நம்பி ஏமாந்துட்டேன். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அதை விசாரித்து தான் நான் எதையுமே செய்வேன். ஆனால் இவங்க விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி இருந்திருக்கவே கூடாது. இனிமேல் எந்த கேஸாக இருந்தாலும் நான் அதை எப்படி விசாரிக்கணும்னு ஒரு முறையை நான் ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமாவது எங்கள் குடும்பத்தை இல்லைங்க, தயவு செஞ்சு இல்லைங்க, இனிமே அப்படி எதுவும் நடக்காது, உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்க மன்னிப்பு கேட்க பாக்கியமும் மாணிக்கமும் பயந்து போய் நிற்கிறாங்க. பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்க அந்த 2 பேருமே பிடிச்சி கான்ஸ்டபிள் வந்து உள்ளே கொண்டு போய் பூட்டவும் செய்ய, உன்னை போன பகுதின்னு விடுறேன், ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை வெளியே எடுக்க நீயாவது முயற்சி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி தங்கமயில வெளியே விடுறாங்க. உள்ளே போன எங்கள் பாக்கியமும் மாணிக்கமும் உள்ளே நின்றுட்டுருக்க. வெளியே வந்ததுக்கு பிறகு எப்படி இதெல்லாம் உங்களால் யோசிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, அத்தை ஏதோ தெரியாமல் இந்த நகை விஷயத்தில் நாங்கள் அதை சொல்லாமல் மறைச்சிட்டோம், அதை தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் பழனி சித்தப்பாட்ட சொல்லி எங்கள் சரவணன் மாமாவை செய்யவும் சொன்னோம் அப்படின்னு எங்கள் மீனாவும் ராஜி சொல்ல, இதை கேட்டதும் உங்கள் 2 ஃபேமிலியை இதை கேட்டது அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாத்தியில்லடி, இவங்க தாண்டி நான் தேடி கண்டுபிடிக்கலனாலும் என் வீட்டுக்கு வந்த மருமகளுங்க, உன்னை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த நீ எங்கள் முதுகலை குத்திட்டல, நீ ஜென்மத்துக்கும் நீ என் பையன் கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லி தங்கமயில அம்போன்னு அதே இடத்துல விட்டுட்டு இங்கே மொத்த குடும்பமும் கிளம்பி போகவும் செய்ய தங்கமயில அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மாமா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமான்னு சொல்லிட்டு அழுதாலும், ஆனால் எங்கள் சரவணன் தங்கமயில ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வாழ தயாராக இல்லை. எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி இங்கே தங்கமயில எப்படி அவங்க வீட்டில் வந்துட்டு இங்கே அடிமைப்படுத்தி அது மூலமாக அவங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதையே தான் இங்கே மீனாவை யோசிச்சிருக்காங்க. தங்கமயில் அக்கா கிட்ட எப்படி பேசினா உண்மை வெளிவரும்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் ராஜியும் அதை தான் பண்ணியிருக்காங்க. போகும்போது மீனாவும் ராஜியும் தங்கமயில பார்த்துட்டு, அக்கா எனக்கு ஒன்றும் உங்கள் வாழ்க்கை கெடுக்கணும்னு அவசரம், ஆனால் நம்ம குடும்பத்தை மேலும் மேலும் காயப்படுத்துனதை பார்த்துக்கிட்டு எங்களால் அமைதியாக இருக்க முடியல, அதுக்காக தான் இப்படி செஞ்சோம். தயவு செஞ்சு இனிமேலாவது உங்களுக்காக நீங்கள் யோசிங்க, உங்களுக்காக மற்றவங்களை யோசிக்க சொல்லாதீங்க, அது என்றைக்குமே உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ராஜியும் தங்கமயில பார்த்து பேசிட்டு போக, தங்கமயில் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மனசார அழுகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் உள்ளே போன மயில், நீங்கள் 2 பேரும் இங்கே கடங்க, என்னால் சுடர் வாழ்க்கைக்கு வீணாகுது, சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு அனுப்பணும் தானே இவ்வளோ அவசரமாக வேலை பார்த்தீங்க, ஆனால் என்னால் எங்கள் சுடர் வாழ்க்கை கெட்டு போகலை, உங்கள் 2 பேராலையும் தான். நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடமும் இதுதான், நான் என்னையை பார்த்துக்குவேன், சுடரையும் பார்த்துப்பேன்னு சொல்லி தங்கமயில் தான் அம்மா அப்பாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய, அங்கே நின்றுகிட்டு இருக்க பாக்கியமும் மாணிக்கமும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் நிற்கிறாங்க.